Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சாக்லேட் பால்ஸ் எப்படி ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம இந்த சாக்லேட் பாலை வந்து கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ்ல வந்து கோட் பண்றதுனால குழந்தைங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு சாஷெட் ஹெர்ஷீஸ் சாக்கோ சிரப் அப்புறமா 3 பேக்கெட் ஹைஃபை பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ஒரு பேக்கெட்டில் 8 பிஸ்கெட் இருக்குது. டோட்டலாக அப்போ 3 பேக்கெட்டில் நமக்கு 24 பிஸ்கெட்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லா பிஸ்கெட்ஸையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற அந்த பிஸ்கெட் பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட நம்மளோட சாக்லேட் சிரப்பை சேர்த்துக்கோங்க. அந்த என்டையர் பேக்கையுமே உள்ளே சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பிஸ்கெட் பவுடர் அப்புறமா சாக்லேட் சிரப் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்ல திக்கான சூப்பரான சாக்லேட் டோ கிடச்சிருக்கு. இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இதை வந்து கோட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். இப்படி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு இந்த டெசர்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நமக்கு டெலிஷியஸான சாக்லேட் பால்ஸ் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே இதை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் கலர்ஃபுல்லான டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சாக்லேட் பால் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.